நம்மில் சிலர் மிக நல்ல ஒழுக்கமுடையவர்களாக, மிக நல்ல ஆன்மீகவாதிகளாக, பக்திமானாக இருப்பார்கள். ஆன்மீக புத்தகங்கள் படிப்பது, ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது, பல பல ஆன்மீக தலங்கள் சென்று வழிபடுவது என வாழ்வை மிக கட்டுக்கோப்பாக, ஊரே மெச்சும்படியாக, நல்ல பண்புடையவர்களாக, மிகுந்த உள்ள உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். விதி யாரை விட்டது என்பது போல அவர்களது பொறுமையையும் சோதிக்கும்படி திடீரென்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடும் போது கோபம் கொண்டவர்களாக அவர் மாறி எல்லோரும் அஞ்சும்படி கத்திவிடுவார்கள். அல்லது துயர சம்பவம் ஏதாவது ஒன்று நிகழ தன்னையே மறந்து ஓ என கதறி அழுது இருப்பார்கள். பல பல வருடங்களாக கோபம் என்றால் என்ன, சோகம் என்றால் என்ன என்றே அறியாத சில ஞானி யோகிகள் கூட தனது ஒழுக்க கோட்டை மீறி விடுகிறார்கள். தான் சேர்த்து வைத்த எல்லா புகழையும் புண்ணியத்தையும் நொடியில் தொலைத்து விடுகிறார்கள். இது பற்றிய புராண கதைகளும் உண்மை சம்பவங்களும் நம்மிடம் ஏராளம் உள்ளது. விழிப்புணர்வு என்பது ஒரு கணம் தவறினால் கூட பெரும் விபத்து, பேராபத்து நிகழ வாய்ப்புள்ளது. ஆகவேதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என மாணிக்க வாசகர் பாடுகின்றார். கண்ணிமைக்கும் நேரம் கூட இறைவனை அன்புடன் சிந்திக்காது இருந்துவிட்டால் நமது பழைய பாவ வினைகள், பழைய தீய குணங்கள் சுனாமி போல வந்து சேர்த்து வைத்த எல்லா புண்ணியத்தையும் நற்பெயரையும் தவிடு பொடியாக்கிவிடும்.